நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்குமே அட்வான்ஸ் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஊருக்காக தான் வந்துட்டு விநாயகரை கொண்டு போயிட்டுருக்காங்க. நாளைக்கு ஊரில் தான் வந்துட்டு விநாயகரை வச்சு 3 நாள் வழிபாடு பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாருமே கூட இருந்து விநாயகரை கொண்டு போயிட்டுருக்காங்க. சேஃபாக போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் வந்துட்டு விநாயகரை வந்துட்டு சேஃபாக ஊரில் வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா, பட்டாசெல்லாம் வெடிச்சு வரவேத்தாங்க. சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கொண்டாட்டம் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டா. 1 நாள் வச்சு எடுப்பாங்க, இல்லன்னா 3 நாள் வச்சு எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா 5 நாளுமே வச்சு எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்கவங்க ஏரியாவ பொறுத்து வந்துட்டு வச்சு வந்து செலிப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. வாங்குறதுலேருந்து சாமிய கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எடுக்கிற வரைக்குமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹேப்பியா இருக்கும். உங்க ஸ்ட்ரீட்லயோ, இல்ல உங்க ஊர்லயோ இந்த மாரி யாராச்சும் செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா, அது கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம லைக் போட்டுருங்க உங்களுக்கு விநாயகர பிடிக்கும் அப்படின்னா. அழகா பார்த்தீங்கன்னா, சீரியல் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க இந்த வாட்டி ஊர்ல. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்னைக்கு டெக்கரேஷன் பண்றதுலேருந்து விநாயகருக்கு பூஜை பண்ணி எடுக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் நைட்டெல்லாம். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா, விநாயகரை கொண்டு போயிட்டு கோயில்கிட்ட இறக்கிட்டாங்க. கண்ணு கட்டியிருக்கு. நாளைக்கு பூஜை பண்ணுறப்போ கண்ணை வந்து தொறப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.